Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம part 2 of Think Like Da Vinci பார்க்க போறோம். Part 1ல first 3 steps பார்த்திருந்தோம் and இன்னைக்கு rest of it பார்க்க போறோம். And in case நீங்க part 1 பார்க்கல அப்படினா கீழ இருக்க descriptionல அதோட link கொடுத்திருக்கேன். Make sure you watch that before watching this video. And இந்த வீடியோக்கான time stamps நான் கீழ கொடுத்திருக்கேன். You can use that as well. And the fourth step is fumato. இது ஒரு இட்டாலியன் வேர்ட்னால இதை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்னு எனக்கு தெரியல. பட் இந்த 7 ஸ்டெப்ஸில் என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து இதுதான். ஃபுமேட்டோ லிட்ரலி மீன்ஸ் கோயிங் அப் இன் ஸ்மோக். அதாவது இது எதை குறிக்குதுன்னா, நம்ம லைஃப்பில் இருக்கிற அன்சர்டன்டி அண்ட் ஒரு ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷனில் இருக்கிறப்போ, என்ன பண்ணுறதுன்னே தெரியாதப்போ நம்மளோட மைண்டை எப்படி ஓப்பனாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஸ்டெப்லேருந்து கற்றுக்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபுமேட்டோ அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு பெயிண்டிங் டெக்னிக். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பெயிண்டிங் வரைகிறப்போ அதில் இருக்கிற பார்டர்ஸ், அதில் இருக்கிற லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப ஷார்ப்பாக கொடுக்காம ஒரு மாதிரி பிளண்ட்டாக, ஒரு மாதிரி சாஃப்டாக, ஒரு ஷேடோ மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஃபுமேட்டோ. ஸோ ஃபுமேட்டோ அப்படிங்கிற இந்த டெக்னிக் வந்து டா வின்சி அவரோட நிறைய பெயிண்டிங்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து we can find it in the famous மோனாலிசா. மோனாலிசா அப்படின்னு சொல்கிறப்போ 2 மேஜர் இல்யூஷன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். த ஃபர்ஸ்ட் திங் இஸ், நம்ம எங்கே போனாலும் மொனாலிசாவோட ஐஸ் வந்து நம்மளையே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. செகண்ட் வந்து, இவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. இவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்களா, சேடாக இருக்காங்களா, ஆர் ஷீ ஜஸ்ட் டயர்ட், எதுவுமே சொல்லவே முடியாது. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னு யாருனாலும் தெரிஞ்சுக்க முடியல. அண்ட் ஏன் அவர் அப்படி வரைஞ்சிருக்காருன்னு புரியல. அண்ட் இந்த 2 இல்யூஷன்ஸ்க்கான ஆன்சர் வந்து இஸ் பிகாஸ் ஹி யூஸ் த டெக்னிக் ஆஃப் ஃபுமேட்டோ. எப்பவுமே ஒரு பர்சனோட போர்ட்ரேட் வரைகிறப்போ அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் அவங்களோட மூட் வந்து கன்வே பண்ணுறது 2 விஷயம். ஒன்று வந்து அவங்களோட ஐஸ் அண்ட் இன்னொன்று வந்து அவங்களோட லிப்ஸ். பட் மோனாலிசா பெயிண்டிங்கில் டா வின்சி பர்பஸ்ஃபுல்லி ஃபுமேட்டோ வந்து ஐஸ்க்கும் லிப்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வந்து கியூரியாசிட்டி பார்த்துருந்தோம். அண்ட் அதில் வந்து ஒரு ப்ராட் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தெரியாதப்போ அது ஒரு அன்சர்டன்ட்டியாக மாறும். அண்ட் இந்த அன்சர்டன்ட்டிக்கு ரொம்ப நாளாக ஆன்சரே தெரியல அப்படிங்கிறப்போ இது வந்து ஆங்ஸைட்டியாக மாறும். ஸோ இந்த மாதிரி ஆங்ஸைட்டி அப்போ தான் வந்து நம்ம மென்டல் ஹெல்த் நம்ம எப்படி வச்சுக்கிறோம், இதெல்லாம் ஆல் ஆஃப் திஸ் கம்ஸ் இன் டு பிளே. மென்டல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட இம்பேக்ட் பற்றி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது. பட் இது எல்லாத்தையும் வந்து 4-5 centuries பேக் வந்து he has embraced all that and he's been so vocal about it. ஒரு ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன் அண்ட் ஆங்ஸைட்டியில் நம்ம பண்ணுற ஒரே விஷயம் வந்துட்டு இஸ் ஜஸ்ட் ரிலாக்ஸிங். வாட் டஸ் ரிலாக்ஸிங் மீன் டு யூ? உங்களுக்கு வந்து ஏதாவது ஹாபீஸ் இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங் ஆர் மியூசிக், எதா வேணால் இருக்கலாம். ஸோ பிரிங் ஆல் தட் பேக் அண்ட் ஜஸ்ட் ரிலாக்ஸ். மென்டல் ஹெல்த்தை நல்லா வச்சுக்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் த பேசிஸ் ஆஃப் ஆல் தட் இஸ் டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் டூ வாட் யூ லவ். The fifth step is whole brain thinking. நம்ம பாப்புலரான 2 கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம், லெஃப்ட் பிரெயின் திங்கிங், ரைட் பிரெயின் திங்கிங் அப்படின்னு. லெஃப்ட் பிரெயின் திங்கிங் அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து நல்லா வரும் அண்ட் லாஜிக்கலாக தான் எல்லாமே யோசிப்பாங்க. ஸோ ஜென்ரலி மேத்ஸ், சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்க நல்லா படிப்பாங்க. அண்ட் ரைட் பிரெயின் திங்கிங் அப்படின்னா க்ரியேட்டிவாக இருப்பாங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் எல்லாமே இருக்கும். ஸோ ஆர்ட்ஸ், அதாவது மியூசிக், டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருப்பாங்க. என்னதான் இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ஒரு பேலன்ஸ்ட் லேர்னிங் தான் சொல்லித்தரோம், ஒரு பேலன்ஸ்ட் எஜுகேஷன் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே லெஃப்ட் பிரெயின் திங்கிங் பீப்புளை தான் ரொம்ப ஃபேவர் பண்ணுது அண்ட் ரைட் பிரெயின் திங்கிங் பீப்புளை வந்து கொஞ்சம் டிஸ்கிரிமினேட் பண்ணுது. பட் போத் பார்ட் ஆஃப் யுவர் பிரெயினை வந்து என்கேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். அது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. பட் எங்கெல்லாம் உங்களோட ஹோல் பிரெயின் திங்கிங்கை நீங்கள் அப்ளை பண்ணலாமோ அங்கெல்லாம் we should try to do it as much as possible. டா வின்சி வந்துட்டு with no doubt he was a whole brain thinker. அண்ட் இது ஏன் அப்படின்னா, இட்ஸ் நாட் பிகாஸ் ஹீஸ் அ ஜீனியஸ், ஹீஸ் அப்படிலாம் இல்லை. we can see it in his works. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அவருக்கு ஃப்ளவர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவர் ஃப்ளவர்ஸ் வரைஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம். தென் அனாட்டமி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய காப்ஸை வந்து டைசெக்ட் பண்ணி அதுக்கான நிறைய ஸ்கெட்சஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கெட்சஸில் வந்து இது ஒரு சயின்டிஃபிக் ஒரு டெக்னிக்கல் ட்ராயிங்காக மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆர்டிஸ்டிக் டச்சும் வந்து நம்ம பார்க்க முடியும். அட் த சேம் டைம் இவரோட பெயிண்டிங்ஸில் வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ரிசிஷன் ஆகட்டும், அட்டென்ஷன் டு டீட்டெயில் ஆகட்டும், அதுவும் நிறையா இருக்குது. அதனால லியோனார்டோ டா வின்சியை வந்து we can term him as a scientist who studied an art and an artist who studied science. And Da Vinci was the perfect example for a whole brain thinker. ஸோ இந்த ஹோல் பிரெயின் திங்கிங் வந்து நம்ம எவ்ரிடே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மைண்ட் மேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அண்ட் we can use that on our everyday basis. ட்ரெடிஷ்னல் நோட்ஸ் எழுதுகிறப்போ நம்ம வந்து ஒரு ஹெட்டிங் எழுதிட்டு
ஃபர்ஸ்ட் ஒரு மேஜர் ஐடியா வந்து பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே சப்ஹெட்டிங்ஸ்லாம் வந்து 1.1 1.2ன்னு எழுதுவோம். தென் அனதர் நெக்ஸ்ட் ஒரு ஐடியா வந்து நம்பர் 2 அப்படின்னு போட்டு 2.1 2.1 சப்ஹெட்டிங்ஸ்லாம் எழுதுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் நோட் மேக். சப்போஸ் இந்த நோட்ஸில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, செகண்ட் பாயிண்டில் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போகணும் அப்படின்னா வி யூஸ் அன் ஆரோ. அண்ட் தென் நடுவில் ஒரு வார்த்தை வந்து இட்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நம்ம உடனே ஹைலைட் பண்ணுவோம், இல்லைனா சர்க்கிள் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். ஸோ ட்ரெடிஷ்னலாக இந்த 1 2 அப்படிங்கிற நம்பர் போட்டு நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களோட லெஃப்ட் பிரெயின் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் நீங்கள் ஒரு தப்பு பண்ண உடனே நீங்கள் உடனே ஒரு ஆரோ போடுறீங்க, இல்லைனா கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்கள் ரைட் பிரெயின் வந்து ஒர்க் ஆகுது. அதனால தான் இதெல்லாமே சேர்த்து மைண்ட் மேப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் இதில் நீங்கள் வந்து எவ்ரிடே நீங்கள் டு டூ லிஸ்ட் எடுக்கிறது பதில் மைண்ட் மேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னும் 1 ஸ்டெப் ஹையராக போய் விஷன் போர்ட்ஸ் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மைண்ட் மேப் அண்ட் விஷன் போர்ட்ஸ்னால நீங்கள் பிளானும் பண்ண முடியுது அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் க்ரியேட்டிவாகவும் இருக்க முடியுது. ஸோ இந்த க்ரியேட்டிவாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டைம் எக்ஸ்ட்ரா போடுறதுனால உங்களோட பிரெயினில் வந்து இது இன்னும் ஈஸியாக பதியும் அண்ட் நீங்கள் லேட்டர் ஆன் இது ரிகலெக்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். And this is the concept of whole brain thinking. And the next important thing is health and fitness. Eating healthy and staying fit is always important. And இப்போ இருக்கிற இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் பீயிங் ஃபிட் வந்து இட்ஸ் மோர் தேன் இம்பார்ட்டண்ட். அண்ட் இது ஒரு ப்ரையாரிட்டியாகவே நம்ம எடுத்துக்கணும். உங்களோட ஃபிட்னஸ் ப்ரோக்ராமில் கண்டிப்பாக யூ ஷுட் இன்க்ளூட் aerobics, strength training and flexibility. So the seventh and the final thing that we have is connection. கனெக்ஷன் அப்படின்னா இன்டர்கனெக்டட்னஸ் ஆஃப் ஆல் திங்ஸ். அதாவது நீங்கள் இருக்கிற சொசைட்டியாக இருக்கட்டும், என்வாயன்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே இட்ஸ் கனெக்டட் டு ஒன் அனதர் அண்ட் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு தான். ஸோ இது வந்து சம்டைம்ஸ் யூ ஷுட் ரிமைண்ட் யுவர் செல்ஃப். நம்மளுக்கு இருக்கிற பிஸி லைஃப்பில் வி சம்டைம்ஸ் ஃபர்கெட் டு கனெக்ட் வித் ஆர் செல்ஃப்ஸ். த பெஸ்ட் வே இஸ் டு மெடிடேட். நீங்கள் மெடிடேட் இப்போ கூட பண்ணலாம். யூ ஜஸ்ட் ஹாவ் டு க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ப்ரீதிங் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ப்ரீதிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து யூ ஆர் தேர் இன் த ப்ரெசென்ட். நீங்கள் ஃப்யூச்சர் பற்றியும் யோசிக்கிறது இல்லை, பாஸ்ட் பற்றியும் யோசிக்கிறது இல்லை. அண்ட் திஸ் வில் ஹெல்ப் யூ ஃபீல் கனெக்டட். அண்ட் உங்களோட லைஃப்லையும் இந்த கனெக்ஷன் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் இருக்கும், லைக் 5 years or 10 yearsல யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிவார்ட்ஸாக திரும்பி வரும். ஸோ வாட் எவர் யூ டூ இஸ் கனெக்டட் டு யுவர் கோல்ஸ் அண்ட் அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணோம். இப்போ வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஸ்மார்ட் அப்படிங்கிற மெத்தட். ஸோ இதெல்லாமே வச்சு கடைசியாக ஒரு டைம்லைன் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் பண்ணி எந்தெந்த மாதிரி கோல்ஸ் நீங்கள் எப்பப்போ அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்கர் பிக்சர் கிடைக்கும் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு ரியலைஸ் த கனெக்ஷன் இன் யோர் லைஃப். ஸோ தீஸ் were the 7 steps. இதை வச்சு ஒரு மாஸ்டர் மைண்ட் மேப் ஆஃப் ஆர் ஓன் லைஃப் நம்ம கிரியேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆர்ட் என்தூசியாஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த புக் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஒரு ஸ்டெப்புமே வந்து டவின்சி அவரோட ஆர்ட்டில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காருன்னு பியூட்டிஃபுல்லாக இன்டெப்த்தாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட தாட்ஸை கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் டோன்ட் forget to support me by subscribing to this channel and please to stay home and stay healthy. I'll see you guys soon in another video. Bye. Thank you.